லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒழுங்காற்றுக்குழு தினசரி தமிழகத்திற்கு 1 TMC தண்ணீர் திறந்துவிட பரிந்துரை செய்திருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கர்நாடக அரசு இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்போம். பாரதி ராஜா வணக்கம். இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? பாரதி ராஜா, கண்டிப்பாக முதல்ல இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஜூலை மாதம் தமிழகத்திற்கு கர்நாடக அணைகளிலிருந்து 30 TMC தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். இதுதான் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் இறுதி தீர்ப்பில் வந்தது. அதன்படி தங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என தமிழகம் தரப்பில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை, அதாவது கர்நாடகா தரப்பில் நீர் இல்லை என்று கூறப்பட்டாலும் இந்த இருதரப்பு வாதங்களையும், அதே போல காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கென தொழில்நுட்ப குழு ஒன்று இருக்கிறது, டெக்னிக்கல் கமிட்டி என்று சொல்வார்கள். அந்த தொழில்நுட்ப குழுவின் ஆலோசனையின் பேரில் தினசரி 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரை தினசரி 1 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒழுங்காற்றுக்குழு ஆணையத்திற்கு பரிந்துரை செய்திருந்தது. இந்த முடிவு தொடர்பாக தான் தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இதேபோல காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட போது அதன் பின்னர் கர்நாடகாவில் கடுமையான தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. குடிநீருக்கு கூட பெங்களூரு நகரில் பிரச்சனை ஏற்பட்டது என்பதையெல்லாம் தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மாதிரியான நிலைமை இந்த ஆண்டு வந்துவிடக் கூடாது. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும் பட்சத்தில் ஆணையம் கூறிய அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு நீரை திறந்து விடுகிறோம். அணையின் நீர் வரத்து எவ்வளவு இருக்கிறதோ அதை திறந்துவிட தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ள 1 TMC தண்ணீர் என்பதை தற்போது திறக்க முடியாது. ஏனென்றால் சராசரி விகிதத்தை காட்டிலும் அணைகளுக்கான நீர் இருப்பாக இருக்கட்டும், வரத்தாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட 28% குறைவாக இருப்பதை ஆணையம் கருத்தில் கொள்ளவில்லை, ஆணையத்தின் ஒழுங்காற்றுக்குழு கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆணையத்தின் பரிந்துரை ஏற்று தண்ணீர் திறக்க வேண்டுமா அல்லது சட்ட ரீதியாக வேறு என்னென்ன வழிகள் உள்ளது இதை தடுப்பதற்கு என்பதையெல்லாம் ஆலோசிக்கத்தான் இன்று கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சித்தராமையா முடிவு செய்திருந்தார். அதன்படி 4 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. சில தலைவர்கள் வருவதற்கு தாமதமானதால் தற்போது கூட்டமானது தொடங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் முதல்வர் சித்தராமையா, அதே போல் நீர்வளத்துறை அமைச்சர் DK சிவகுமார், எதிர்க்கட்சி தலைவர் R அசோக், MP-க்கள் சிலரும், அதே போல இந்த காவிரி டெல்டா பகுதியில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக MLA-க்கள், விவசாய சங்க தலைவர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் என பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, சட்ட வல்லுநர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை என்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. மீண்டும் நதிநீர் பங்கீடு தொடர்பான எந்த பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்தை நாடக்கூடாது, ஆணையம் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்ட நிலையில் இதை எப்படி கையாள்வது என்பது குறித்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.